டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் திருச்செந்தூர் மண்டல செயலாளர் தமிழன் அன்சர் அலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்சர் அலி அண்ணா, நலமா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துக்கு. நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நலம். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். சரி. தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? நல்ல கேள்வி. ம் அதாவது தமிழர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வதில் எந்தவித பிழையும் இல்லை. அது மார்க்கத்துக்கு எதிரானதும் இல்லை. ம் ஏனென்றால் தாய் மொழி எதுவோ அந்த மொழிக்கு தான் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. ம் அப்போ நாம தமிழர்கள் தமிழ் முஸ்லிம்கள் என்றும், ம் கேரளாவை சேர்ந்தவர்கள் மலையாள முஸ்லிம்கள் என்றும், ம் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தெலுங்கு முஸ்லிம் என்றும், கன்னடர்கள் தங்களை கன்னட முஸ்லிம்கள் என்றும், ம் இது போன்று ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் அவர்கள் மொழியை சொல்லி நாங்கள் இந்த மொழி பேசக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்வதில் எந்த பிழையும் இல்லை. ம் சரிங்களா? ம் அதுபோல இன்றைக்கு நம்ம மக்கள்லயே உருது முஸ்லிம்கள் இருக்காங்க. அவர்கள் உருது முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லுவாங்க. ம் ம் அப்போ எந்த மொழி அவர்களுடைய தாய்மொழியாக இருக்கோ அந்த மொழியை சொல்லி அவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதில் எந்த பிழையும் இல்லை. ம் இவர்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய வேதம் என்பது அரபு மொழியில் இருக்கிறதுனால ம் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் என்ற எண்ணத்தை இவர்கள் வளர்த்து கொண்டார்கள். ம் ம் அதனால இவர்கள் தங்களை தமிழ் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அது ஏளனமாக இருக்குமோ என்று கருதி அவர்கள் கூறுவதில்லை. ம் ஆனால் உண்மையிலேயே அரபி மொழி பேசக்கூடியவர்களில் அரேபியர்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை அறியாத மக்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே நம்ம தமிழர்கள் இஸ்லாமுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது போலதான் ஒவ்வொரு நாட்டிலும் மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மொழி என்பது அவர்களுடைய தாய்மொழி அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் குறிப்பாக குரானை கொண்டும் ஹதீஸ்களை கொண்டும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் முகம்மது நபியை சொல்லப்படும் போது அவர்களை உம்மி நபி என்றுதான் சொல்வார்கள். ஆமா. அதனால உம்மு என்கின்ற வார்த்தையை தான் தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா அம்மா அப்பான்னு சொல்லாம உம்மா வாப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நம்மளுக்கும் நடைமுறையில பார்க்க முடியுது. இப்ப நம்ம ஊர் பக்கம்லாம் அப்படிதான் அழைக்கிறாங்க. அப்போ உம்மா வாப்பாங்கிறது எதுக்குன்னா இந்த அரபு மொழியை சார்ந்து நம்ம அழைக்கிறோம். ம் அப்போ உம்மு என்றாலே பெற்றோர்கள், குறிப்பாக தாயாரை குறிக்கக்கூடிய வார்த்தை. ம் அப்போ முகமது நபியை பற்றி அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தும் போது ம் இவர் இந்த தாயை சார்ந்தவர், தாய் மொழியை சார்ந்தவர். ஏன்னா குரான் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, அவர் எழுத படிக்க தெரியாத அரேபியர்னு சொல்லுது. முகமது நபியை பற்றி சொல்லப்படும் போது அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்லுது. அப்படியானால் அவருக்கு என்னது, தாய்மொழியை பேச மட்டுமே தெரியும். அதுதான் குரான் கூறக்கூடிய விளக்கமும். அப்ப தாய்மொழியை மட்டுமே அறிந்த ஒரு நபர், அரபு நாட்டிலே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் அரபி மொழிக்கு சொந்தமாக. ஆனால் அரபு மொழியை சார்ந்த ஒரு முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், நமக்கு அவர் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம் என்றாலே அடிபணிந்தவர். யாருக்கு அடிபணிந்தவர்? ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர் என்று அர்த்தம். அப்போ முஸ்லீம் என்பவர் தமிழ்லயும் இருக்கலாம், தெலுங்குலயும் இருக்கலாம், எந்த மொழிக்காரரும் முஸ்லீமாக இருக்கலாம். இதை புரிந்து கொண்டால் நாங்கள் தமிழ் முஸ்லீம் என்று சொல்வதில் எந்த பிழையும் இல்லை என்று ஆணித்தனமாக சொல்கிறேன். உங்களுடைய கேள்விக்கு பதிலாக. சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்திருக்காங்க? இதுவும் இன்றைய காலகட்டத்தில் கேட்கிற சிறப்பான கேள்வி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு இந்த அரசியல் புரிதல் இருக்கிறதா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர்களுக்கு இந்த அரசியல் புரிதல் இருக்குமே ஆனால் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்
இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய இந்த சமூகம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதாவது நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, மக்களுக்கு புரிவதை விட முதல்ல இந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா புரியணும். ஏன்னா குரானின் கூற்றையும் ஹதீஸ்களின் கூற்றையும் நபி வழியையும் கூறிதான் இந்த மக்கள் என்ன செய்றாங்க, நாமெல்லாம் முஸ்லிம்கள், நாம இந்த கட்சி ஆதரிக்கணும் அந்த கட்சி ஆதரிக்கணும் அப்படின்னு இவர்கள் மக்களிடத்துல சொல்றாங்க. குறிப்பா திமுக விடத்துல 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு இவர்கள் ஆதரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த தடவை அந்த அளவுக்கு கூட கிடைக்காதுங்கிற மாதிரி தகவல் வருது. இல்ல, அதாவது இன்னொரு இஸ்லாமிய இயக்கம் அதிமுக கூட்டணி வச்சுட்டு அவங்கள்ட்ட 2 சீட்டும் இன்னொரு கூட்டம் இப்படியாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. இஸ்லாம் சொல்லுது, நபியும் சொல்றாங்க, நீங்க பிரிவினைகளாக பிரிஞ்சிடாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போயிடும்ன்றாங்க. அப்போ இவங்க ஒற்றுமையாக நாட்டு மக்களுக்கும் நம்ம மார்க்கத்துக்கும் நன்மை என்று கருதக்கூடிய நிலையில இவர்கள் இல்லை. குறிப்பாக இவர்கள் குரானையும் ஃபாலோ பண்ணல, நபி மொழியையும் ஃபாலோ பண்ணல. முழுக்க முழுக்க இவர்கள் சுய ஆதாயத்திற்கு மட்டுமே இந்த மக்களை பயன்படுத்துகிறார்களே தவிர இவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாத்தையும் பின்பற்றவே இல்லைங்கிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. அதாவது இப்ப நீங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பத்தி சொல்றீங்க. அதாவது சமீபத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்துமா, இல்ல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அரசியல் தலைவர்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஷஹீத் பழனி பாபா அவர்கள், கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுக்கும் பொருந்துமா எப்படி? இல்ல, அவர்களுக்கு இது பொருந்தாது. காரணம் என்னன்னா அவர்கள் எல்லாம் மொழியை புரிந்து கொண்டு மொழி வழிய தேசிய அமைப்புக்குள் ஒன்றுபட்டு நின்னாங்க. இப்போ கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னாங்க, எந்த மொழி இந்திய நாட்டின் மொழியாக வரணும், அரசு மொழியாக வரணும்னு கேட்கப்படும் போது தமிழ் தான் வரணும்னு சொன்னார். அப்போ நேரு எழுந்து கேட்கிறாரு, என்ன சாஹிப் அவர்களே, நீங்கள் உருதை கேட்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தமிழை கேட்கறீங்களன்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னாடி அம்மா என்று சொன்னவன். அது போல ஷஹீத் பழனி பாபா அவர்கள் எந்த மேடையில நீங்க பார்த்தாலும் என் தமிழ் சொந்தங்களேன்னு தான் பேசுவாரே தவிர இஸ்லாமிய சொந்தங்களே முஸ்லிம் சொந்தங்களேன்னு பேச மாட்டார். இவர்கள் இதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா காயிதே மில்லத் அவர்கள் காலத்துல தமிழ்நாட்டுல எதிர்கட்சியாக இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்த இந்த திராவிடம் தான் நம்மள அப்படியே அழிச்சு ஒண்ணும் இல்லாம ஒரு சில நோட்டுகளுக்கும் சீட்டுகளுக்கும் விலை போகக்கூடிய தலைவர்களை பிரித்தாளும் சக்தியினால இவர்கள் உண்டாக்கிட்டாங்கிறதா உண்மை. அதாவது தலைவர்கள் திராவிடம் நம்மளை இப்படி பிரிச்சிருச்சு அப்படிங்கறத இப்ப தலைவர்கள் உணராம இருக்காங்களா? ஏன்னா இப்ப மறுபடியும் போயிட்டு இப்ப திராவிட கட்சிகளான திமுக அதிமுகங்கள்ட்ட தான் இவங்க போய் கூட்டணி சேர்றாங்க. அதற்கு முழுக்க முழுக்க சுயநலம் தான் காரணம். இவர்களுக்கு பொதுநலம் என்பது கடுகளவும் இல்லை. முழுக்க முழுக்க சுயநலவாதிகளாக இந்த இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் மாறிட்டாங்க. நம்ம எல்லா மக்கள், இந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாருக்குமே இப்ப தெரிய வருது, இவர்கள் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தை காட்டி நம்மை விலை பேசி கொள்கிறார்கள் என்பதை முஸ்லிம் சமூகம் உணர்ந்ததாகவே இருக்கு. அதை நம்ம கண்கூட நேற்றைய திருச்சி மாநாட்டுல கூட நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இஸ்லாமியர்களுக்காக நோன்பு திறப்பதற்கும் இன்னும் சொல்ல போனா தொழுகை நடத்துவதற்கும் ஒரு பொதுவான அரசியல் கட்சி ஏற்பாடு பண்ணிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, மிகப்பெரிய அளவுல அது நடந்தது. அத மக்கள் எல்லோருமே பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி. அடுத்தபடியா இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல கேள்வி. இன்னைக்கு இந்த கேள்விய கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிந்திக்கணும். இஸ்லாம் என்கின்ற மதத்தை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் நமக்கு முன்மாதிரி ரோல் மாடல்னு சொல்றது யாருன்னா முகமது நபின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. குரான்ல கூட 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்துல இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு குரான்ல வசனம் இருக்கு. அப்போ நமக்கு முன்மாதிரியாக இருப்பவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்ல, முகமது நபி. இததான் வெள்ளிக்கிழமை ஆனா எல்லா பள்ளிகள்லயும் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா அவர்களுடைய அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய அவர்களிடத்துல அந்த கொள்கை கோட்பாட்டுல உறுதியா இருக்காங்களான்னா எவரும் இல்லை.
வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்றாங்க, சனிக்கிழமையே வந்து மறந்துடுறாங்கங்கிறீங்களா? மறந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, ஆ, முகமது நபி ம், தன்னை அடித்து விரட்டி, கல்லால் அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட ஓடினால கூட ம், தன்னுடைய கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நின்னாங்கன்னு இவங்க எல்லாரும் பேசுறாங்க. ம், ஆனா இவர்கள் பாத்தீங்கன்னா ம், நோட்டுக்கும் சீட்டுக்கும் கொள்கையை விட்டுறாங்க. ம், ம். அதுக்கப்புறம் இஸ்லாம் என்றாலே கொள்கை பிடிப்புல தான் இவ்வளவு தூரம் வந்தது நிச்சயமா. அப்படின்னு சொன்னாங்க. ம், ம், அப்போ முகமது நபியின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் ம், உறுதியாக அந்த கொள்கையில இருந்ததுனால வெற்றி பெற்றாங்க. ம், ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ம். இப்ப பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர் யார் ஜெயிப்பாங்களோ அவங்கள்ட்ட 2 சீட்டை வாங்கிட்டு பொட்டியை வாங்கிட்டு அங்க போய் ஆதரவு கொடுக்குறது. ஆ, இது ஆ. இஸ்லாத்துக்கு முழுக்க முழுக்க எதிரான நிலைப்பாடு. ம், ம், நீங்க சத்தியத்தின் பக்கம் நிக்கணும். ம், அந்த சத்திய கருத்துக்களை உடைய அரசியல் கட்சி வெல்வதற்கு ம், நீங்க முழு மூச்சா நின்னு ஜெயிக்க வைக்கணும். நிக்கிற இடத்த ஜெயிக்க வைக்கணுமே தவிர ம். ஜெயிக்கிற இடத்துல போய் நம்ம நிக்க கூடாது. ஆ, இந்த ரமலான் காலத்துல தான் வந்து பத்ரு வெற்றி வந்து நடந்துச்சு. நடந்துச்சு. அதுல வந்து நமக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பார்த்தாங்க கிடைச்சது. அப்படின்னா ஜெயிக்கிற பக்கம் நிக்கல, தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வச்சாங்க, அதான் உண்மை. இல்லையா? ம், ஆமா. அப்ப அப்படி ஒரு மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டு ம், அத பேச்சு லெவல்ல கொண்டு வரீங்களே தவிர உறுதியான நிலைப்பாட்டுக்கு வராததுதான் இந்த இஸ்லாமிய சமூகம் இவ்வளவு பெரிய தோல்விக்கும் காரணம். ம், ம், அது இல்லாம இப்ப சொல்லுவாங்க இவங்க ஒரு பிஜேபிங்கிற பூச்சாண்டியை காட்டி ம், பிஜேபி இந்த நாட்டுல வந்துரும் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ம், இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நாம் தமிழர் எடுத்து வைக்கிற அரசியல் இருக்கு பாத்தீங்களா, ம், எல்லா இந்தியால உள்ள ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் ம், அந்தந்த பகுதியில மொழி வாரியான மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு ம், அந்தந்த பகுதியில அந்தந்த மொழிக்காக நிக்கக்கூடிய கட்சியோடு இணங்கி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா ம், நிச்சயமாக இந்தியால இருக்க அனைத்து முஸ்லிம்களும் ம், நிம்மதியா வாழ்வாங்க. ம், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியோட நின்று நம்ம வாழ்ந்தோம்னா இங்க ஜாதி மத பிரிவுகள் நீங்கும். அது போல ஆந்திரா, அது போல கன்னடா, அது போல குஜராத், உத்தரப்பிரதேசம் இப்படி எங்கெல்லாம் வாழ்றாங்களோ ம், அந்தந்த மக்கள் தங்களை சிறுபான்மை என்று அடையாளப்படுத்தாம ம், அந்தந்த மொழி பேசக்கூடிய இடங்கள்ல அவர்கள் அந்த பெரும்பான்மையாக அந்த மொழி வழி தேசியத்துல இருந்தாங்கன்னா ம், இந்தியால இந்த சண்டையே வர வாய்ப்பே இல்லாம இருக்கும். அப்போ ம், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ம், இஸ்லாம் எந்த வழியை போதிக்குதோ ம். அந்த வழியை தான் இன்றைக்கு தமிழகத்துல நாம் தமிழர் அரசியல் போதிக்கும். அப்போ ஆமா. தமிழ் தேசிய அரசியல் என்பதுதான் ம், ஒட்டுமொத்த உலகத்திற்குமான அரசியல். ஏன்னா ம், இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொருள். ம், இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு ம், மதத்தின் பொருள் அல்ல, ம், சமாதானம். இஸ்லாம் என்கின்ற அரபு வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா சமாதானம். ம், ம், 3வது அத்தியாயத்தின் 19வது வசனம் குர்ஆன் என்ன சொல்ல வருதுன்னா ம், தெளிவாக சொல்லுது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மார்க்கம் சமாதானம் ஆகும், ம், ம், இஸ்லாம் ஆகும்னு அதுல போட்டிருப்பாங்க. ம், அப்ப அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மார்க்கம் சமாதானம், இஸ்லாம் ஆகும். ம், இது அல்லாத ஒரு மார்க்கத்தை நீங்கள் யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டாலும் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு குர்ஆன் சொல்லுது. ம், அப்போ சமாதானம் என்கின்ற ஒரு நிலையில ம், ம், மண்ணுக்கும் மக்களுக்கும் ம், எல்லாவற்றுக்கும், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தான் ம், மரங்களுக்கும் நீருக்கும் மலைக்கும் இந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்வைக்குது. ம், ம். முகமது நபி கூட என்ன சொல்றாங்க, இந்த கல்லையும் மண்ணையும் அகற்றுவது கூட தர்மம்ங்கிறாங்க. கல்லையும் மண்ணையும் அகற்றுவது, அதாவது நம்ம ரோட்ல நடந்து ஆமா. போயிட்டு இருக்கும்போது அதை அகற்றினா அது தர்மம்ங்கிறாங்க. கல்லும் முள்ளும் ம், நடந்து போகும்போது பிறருக்கு இடையூறு தராமல் ம், அது இருப்பதற்காக இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடியது, அப்புறம் கிணறு வெட்டுவது, ம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா அது இஸ்லாம், அதுதான் நல்ல வாழ்க்கை நெறிமுறைன்னு சொல்றாங்க. ம், இன்றைக்கு இந்த வாழ்க்கை தான் ம், மக்களுக்கு மட்டும் போராடல, ம், மரங்களுக்கும் நீருக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எல்லா உயிர்களுக்குமான அரசியலை தமிழ் தேசிய அரசியல் பேசுவது போது ம். இதே அரசியலை தான் இஸ்லாமும் நமக்கு வலியுறுத்துது. ம், இப்போ இன்றைக்கு அந்த அரசியலை விட்டு போட்டு ம், வேறொரு அரசியலில் முஸ்லிம்கள் மாட்டிக்கொண்டதின் விளைவுதான் தமிழ் தேசிய அரசியலும் இஸ்லாமிய அரசியலும் ஒன்று என்று புரியாத நிலையாக இருக்கு. ம், ம். மிக சிறப்பு, அருமையான பதில்கள். அது மட்டும் இல்லாம ஆதாரத்தோடு நிறைய சான்றுகளை சொல்லியிருக்கீங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நம்மளுடைய டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உளவெளி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை நிறைய உறவுகள் பார்க்குறீங்க. பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைப்பது என்ன அப்படின்னா, இந்த ரமலான்
காலங்கள்ல இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறது என்பது சிரமம் இல்லாம இருக்காது. அதனால் நீங்கள் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும், நீங்கள் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொளியை பாருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளை வேறொரு விருந்தினருடன். இன்ஷா அல்லாஹ்.